Now we are discuss about extractive metallurgy of copper. அதாவது காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறீங்க ஓர்லேருந்து. சரி, அந்த ப்ராசஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோடைய அக்கரன்ஸ் பார்ப்போம். காப்பர் வந்து குப்ரம் அப்படின்னு ஒரு நேம் சொல்லுவோம். இது வந்து ரோமன் பீப்புள்ஸ் சிப்ரஸ் அப்படிங்கிற ஐலாண்டில் எடுத்ததுனால இதுக்கு குப்ரம் அப்படிங்கிற ஒரு பேரும் உண்டு. ஓகே, காப்பர் எப்படி கிடைக்குதுன்னா நேட்டிவ் ஸ்டேட்டாகவும் கிடைக்கும், ஆஸ் வெல் அஸ் கம்பைன்டு ஸ்டேட்டாகவும் கிடைக்கும். நேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னா தனியாக கிடைக்காது, யார் கூடயும் சேராமல் கிடைக்காது. கம்பைன்டு அப்படின்னா மற்றது கூட சேர்ந்து கிடைக்கிறதுக்கு பேர் கம்பைன்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க. காப்பருடைய மெயின் ஓர்னு பார்த்தோன்னா காப்பர் பைரைட், குப்ரைட் ஆர் ரூபி காப்பர், காப்பர் கிளான்ஸ். ஸோ இந்த காப்பர் பைரைட் ஃபார்முலா CuFeS2. இப்போ இது எல்லாமே காப்பருடைய ஓர் தான். பட் இந்த காப்பர் பைரைட்லேருந்து தான் நம்மளால் காப்பர் வந்து அதிகமாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ அப்போது சீஃப் ஓர் ஆஃப் காப்பர்னு உனக்கு ஒன்வேல கேட்டாங்கன்னா நீங்கள் எதை எழுதணும் அப்படின்னா காப்பர் பைரைட்டை எழுதணும். ஃபார்முலா CuFeS2. 76% வந்து காப்பர் ப்ரொடக்ஷன் எதுலேருந்து இருக்கா அப்படின்னா காப்பர் பைரைட்லேருந்து தான். ஓகே, சரி சரி. இப்போ காப்பரை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது? ஏன்னா அது காப்பர் பைரைட்டாக இருக்குது, CuFeS2வாக இருக்குது. இதுலேருந்து எது மட்டும்தான் உங்களுக்கு தேவை? Cu மட்டும்தான் தேவை. பேலன்ஸ் இருக்க FeO SO உங்களுக்கு தேவையில்லை. ஸோ அதை இப்போ ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போ அந்த காப்பர் பைரைட்லேருந்து காப்பரை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ செப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ராக்டிவ் மெட்டலர்ஜி ஆஃப் காப்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். ஆல்ரெடி உனக்கு லாஸ்ட்டு கிளாஸில் நடத்தியிருப்பேன். ஒரு மெட்டலை வந்து டைரெக்டாக நம்மளுக்கு இடத்துலேருந்து அப்படியே பியூர் ஃபார்ம்லலாம் கிடைக்காது. ஸோ அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் மற்ற எலமெண்ட்ஸோட கம்பைன்ட் ஆகி தான் கிடைக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் தேவையில்லாத எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான மெட்டல் கிடைக்கும். ஸோ அதில் செய்யணும் அப்படின்னா ஒரு ப்ராசஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணால் தான் நம்மளுக்கு தேவையான பியூர் மெட்டல் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர். உங்கள் ஓரை எடுத்துக்கோங்க, நல்லா அதை க்ரஷ் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த ஓர் எடுத்து ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஆல்ரெடி உனக்கு ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்னால் என்னென்னு சொல்லியிருப்பேன். ஒரு பீக்கர் எடுத்துப்போம். ஸோ அந்த பீக்கரில் ஃபைன் ஆயில், உங்களுடைய ஓர், வாட்டர், கம்ப்ரஸ்டு ஏரு, டிப்ரெஸிங் ஏஜென்ட் இது எல்லாத்தையும் பாஸ் பண்ணி நல்லா வேகமாக ஸ்டிர் பண்ணுவோம். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபோம் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்டிர் பண்ணும்போது ஃபோம் க்ரியேட் ஆகும். ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் அந்த பீக்கருடைய பாட்டத்தில் அப்படியே உங்களுக்கு டெபாசிட் ஆயிரும். காரணம் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் வாட்டரில் வெட் ஆகக்கூடியது. ஸோ பீக்கருடைய அடிபாகத்தில் போயிடும். உங்களுடைய பியூர் சப்ஸ்டன்ஸு அது எல்லாம் அந்த பைன் ஆயில்லையும் வெட் ஆகக்கூடியது. ஸோ அது என்ன ஆகிடும், உங்களுக்கு ஃபோமை க்ரியேட் பண்ணி அப்பர் பார்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த ஃபோமை நீங்கள் தனியாக கலெக்ட் பண்ணி ஒரு 2 hours வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பியூரான உங்களுடைய ஓர் கிடச்சிரும். ஸோ அதில் ராக்கி இம்ப்யூரிட்டிஸ்லாம் இருந்தால் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாமே இந்த ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது கான்சன்ட்ரேட் ஓர் எடுத்து ரோஸ்டிங் பண்ணுறேன். ஸோ இப்போ ரோஸ்டிங் அப்படின்னா வறுத்தல் அப்படின்னு அர்த்தம். ஓரை என்னவா கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னா மெட்டல் ஆக்சைடாக மாற்றுற ப்ராசஸ்க்கு பேர் தான் ரோஸ்டிங். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம். இந்த ரோஸ்டிங்லாம் நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் படிப்பீங்க, இருந்தாலும் இங்கே கொஞ்சம் லைட்டாக படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அப்போது கான்சன்ட்ரேட்டட் பண்ண அந்த ஓரை வந்து ரோஸ்டட் பண்ணோம், வறுக்க போகிறோம். ஏரோட சேர்த்து எக்ஸஸ் ஆஃப் ஏர் அளவுக்கு அதிகமாக என்ன செய்கிறீங்கன்னா ஏரை வந்து அதிகமாக பாஸ் பண்ணி வறுக்கிறீங்க. ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கும்போது வறுக்கும் பொழுது இப்போ நம்ம வீட்டிலே ஏதாவது ஃப்ரை பண்ணணும்னு வச்சுக்கேன்ப்பா, என்னப்பா ஆகும், அதில் வாட்டர் மாலிகூல்ஸ்லாம் இருந்தால் என்ன செஞ்சிடும், எவாப்ரேட் ஆகும். பார்த்துருப்பீங்க, குக் பண்ணும்போதே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ மாய்ஸ்டர் ரிமூவ் ஆகும். அதே போல் ஓலட்டைல் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிடும். ஓலட்டைல் மீனிங் என்ன அப்படின்னா அதாவது ஆவியாகிறது. ஓகே,
volatile ஆவியாதல். ஸோ இப்போ இந்த சல்ஃபர், பாஸ்பரஸ், ஆர்சனிக், எஸ்பின், ஆன்டிமனி, ஸோ இது எல்லாம் என்ன செஞ்சிடும் அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்ந்து உங்களுக்கு ஆக்சைடு ஃபார்மாக ரிமூவ் ஆகிடும். இப்போ எக்ஸாம்பிள் சல்ஃபர் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது நம்ம வறுக்கும் பொழுது ஏரோட சேர்த்து எக்ஸஸ் ஆஃப் ஏரோட சேர்த்து நீங்கள் வறுக்கிறீங்க. ரோஸ்டட் பண்ணும்பொழுது இப்போ சல்ஃபர் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சிஜனோட சேர்ந்து அது என்ன மாறிடும் அப்படின்னா SO2 கேஸாக வெளில போயிடும். சரியா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஆக்சைடு ஃபார்மாக மாற்றி ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ ப்ராசஸ் நம்ம பண்ணுவோம். நம்மளுடைய காப்பர் பைரேட் எடுத்துக்கோங்க, CuFeS2. ஸோ இப்போ நான் ரோஸ்டட் பண்ணணும்னு சொன்னேன். ரோஸ்டட் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய ஓர் எடுத்து எக்ஸஸ் ஆஃப் ஏரோட சேர்த்து வறுக்கணும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் ஏரை பாஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் காப்பர் இருக்குல்லப்பா, இது அப்படியே பிரேக்கப் ஆகும். இந்த CuFeS2 பிரேக்கப் ஆகும். காப்பர் சல்ஃபரோட சேர்ந்து Cu2S மாறும். இங்கே எத்தனை காப்பர் இருக்குதுன்னு பாருங்கள், 2 இருக்குது. ஸோ அப்போது Cu2S மாறும். அடுத்தது எத்தனை Fe இருக்குது, 2, FeS. மொத்தம் டோட்டலாக எத்தனை சல்ஃபர் பாருங்கள், மல்டிப்ளை பண்ணிக்கிறேன்ப்பா. 2 × 2 4. ஸோ அப்போ இங்கே 2 சல்ஃபர், இங்கே ஒரு சல்ஃபர் 3. இப்போ பேலன்ஸ் உங்கள்கிட்ட ஒரு சல்ஃபர் இருக்கும். ஸோ அது ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன மாறிடும், SO2 மாறிடும். SO2 இந்த மாதிரி ஏரோ போட்டேன்னு அர்த்தம்னா கேஸ்ன்னு அர்த்தம். SO2 கேஸாக வெளில போயிடும். இப்போ உங்களுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா Cu2S FeS கிடச்சிருக்கும். ரோஸ்டட் பண்ண ஓர் எடுத்து அது என்ன செய்கிறோம் அப்படின்னா பவுடர்டு கோக்குனா ஒன்றும் இல்லை, கறி. சரியா? அதோட சாண்ட்டை மிக்ஸ் பண்ணி பிளாஸ்ட் ஃபர்னேஸில் வச்சு ஹீட் பண்ணணும். துர்கலியா, இதுக்கு பேர் தான் பிளாஸ்ட் ஃபர்னேஸ். இந்த மாதிரி பிளாஸ்ட் ஃபர்னேஸில் வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும், ஹீட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணும்பொழுது அதில் உங்களுக்கு மாட்டியும் ஸ்லாகும் கிடைக்கும். மாட்டினா Cu2S FeS. ஸோ ஸ்லாக் மீனிங் கசடுன்னு சொல்லுவாங்க, தேவையில்லாத இம்ப்யூரிட்டிஸ். ஸோ அந்த வேஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான மாட்டி மட்டும் கிடைக்கும். அந்த மாட்டி 1 வேர்டில் வரும் ஃபார்முலா. மாட்டியோட ஃபார்முலா என்னென்னு கேட்பாங்க, Cu2S FeS. சரிங்களா? சரி, அங்கே கிடைச்ச அந்த மாட்டியை பெசிமரைசேஷன் பண்ணணும். ஸோ அப்போது அந்த கிடைச்ச மாட்டியை, அந்த மோல்டன் மாட்டியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் பெசிமர் கன்வெர்ட்டர். அப்போ அது ஒரு கன்வெர்ட்டர், அதுக்குள்ளே பாஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு பிளைஸ்டர் காப்பர்னு ஒன்று கிடைக்கும். பிளைஸ்டர் காப்பர் அப்படின்னா கொப்புல காப்பர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் காப்பர் கிடைக்கும் பொழுது, பெசிமரைசேஷன் பண்ணும்பொழுது காப்பர் கிடைக்கும் பொழுது காப்பர் அந்த SO2 கேஸ் இருக்குல்லப்பா, அது வந்து மேலே போகும்பொழுது SO2 கேஸ் வந்து எவால்வ் ஆகி மேலே போகும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா குப்பளமாக. இப்போ எப்படி நம்ம வீட்டிலலாம் நல்லா கெட்டியாக அதெல்லாம் காய்ச்சும் பொழுது அந்த தலைப்பழம் கொதிக்கும், பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி அப்போ அதில் இருக்க ஒரு வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகுது. அதே போல் இங்கே SO2 கேஸ் வந்து வெளில போகும் பொழுது காப்பர் உங்களுக்கு அப்படியே குப்பளமாக வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு பேர் பிளைஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி கிடைக்கிற பிளைஸ்டர் காப்பர் 98% தான் எப்படி இருக்குன்னா பியூரிட்டியாக இருக்கும். 2% எப்படி இருக்கும் அப்படின்னா இம்பியூராக இருக்கக்கூடியது. சரி, இப்போ பிளைஸ்டர் காப்பர் உருவாகுதுன்னு சொல்லிட்டேன். இதோட ஈக்குவேஷன் பார்க்கமா எப்படி உருவாகுதுன்ட்டு. நம்மளுக்கு மாட்டி கிடச்சிச்சா? மாட்டியில் என்னென்ன இருக்குது, 1 FeS, இன்னொன்று Cu2S. ஸோ இப்போ இதில் தேவையில்லாத ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா இந்த FeS. ரெண்டாவது இந்த Cu2S S தேவையில்லை. ஸோ இதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும். முதல்ல இந்த FeS எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆக்சிஜனோட சேர்த்து தான் இந்த ப்ராசஸ் கேரி அவுட் பண்ணுவீங்க, ஏரை பாஸ் பண்ணுவீங்க பெசிமரைசேஷன் ப்ராசஸ் பண்ணும்பொழுது. ஸோ இப்போ இந்த சல்ஃபர் ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன மாறும் அப்படின்னா SO2 மாறும். சல்ஃபர் டை ஆக்சைடு கேஸாக போயிடும். பேலன்ஸ் இருக்க அயன் ஆக்சிஜனோட சேர்ந்து FeO மாறும். இங்கே பொதுவாகவே நம்ம ஆக்சிஜனை போடும்பொழுது எப்படி போடணுன்னா O2ன்னு தான் நம்ம போடணும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு இங்கே எத்தனை தேவை அப்படின்னா உன்னோட இதில் வந்து 3 தேவைப்படும். அதாவது இப்போ இங்கே சல்ஃபர் எத்தனை இருக்குதுன்னு பார்த்துக்குங்க, 2 இருக்குது. ஸோ இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண முன்னாடி 2 போட்டுக்கோங்க. அப்போது 4 ஆகிடுமா, 2 × 2 4. அப்போ இங்கே 4 ஆக்சிஜன். ஸோ அப்போது ஆல்ரெடி இங்கே 2 இருக்குல்லப்பா, ஏன் இங்கே 2 போட்டேன்னா அயனுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அதனால் இங்கே 2 போடுறேன்.
அப்போ ஆக்சிஜன் மொத்தமாக எத்தனை வருது அப்படின்னா 6. ஸோ அதனால் முன்னாடி என்ன போடணும் அப்படின்னா நீங்கள் 3 போடுற மாதிரி ஆயிரும். ஓகே, இப்போ இங்கே கிடைச்ச இது வந்து கேஸாக போயிடும். இப்போ ரிமைனிங் உங்கள்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா FeO இருக்குமா. ஸோ இப்போ இதுவும் நமக்கு தேவையில்லை. இப்போ இதை ரிமூவ் பண்ணணும். இது கூட நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன். இங்கே சாண்டை ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். சிலிக்காவை ஆட் பண்ணுறோம். SiO2 ஆட் பண்ணுறேன். ஸோ அப்போது இதில் இருக்கக்கூடிய சேர்ந்து இந்த ஆக்சிஜன் இந்த ஓட்டோட சேர்ந்துடும் FeSiO3 மாறும். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்லாகு. சரியா, ஸ்லாகு ஆர் அயன் சிலிகேட். ஸோ இந்த ஸ்லாக் வந்து கசடுன்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ பேலன்ஸ் இருக்கிறது என்ன மட்டும் இருக்குன்னா Cu2SA. இப்போ அதையும் நம்ம என்ன செய்கிறோம், ஆக்சிஜனோட சேர்த்து ரியாக்ட் பண்ணுறோம். இப்போ இந்த சல்ஃபர் ஆக்சிஜனோட சேரலாம், அதே போல் காப்பர் ஆக்சிஜனோட சேரலாம் இல்லையா. ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த Cu2O காப்பர் ஆக்சிஜனோட சேர்ந்து Cu2O கிடைக்கிது. இங்கே 2 காப்பர் இருக்குது. ஸோ Cu2O. இது வந்து காப்பருக்கு 2+, அதே +1 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. அதனால் இங்கே Cu2Oவாக மாறுது. இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா இந்த சல்ஃபர் ஆக்சிஜனோட சேர்ந்து என்ன மாறிடலாம், SO2 சல்ஃபர் டை ஆக்சைடாக மாறலாம். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே 2 ஆக்சிஜன் இருக்குது. இங்கே மொத்தம் எத்தனை ஆக்சிஜன்மா இருக்குது, 3 இருக்கா. டோட்டலாக 2 + 1 3. ஸோ அப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அப்போ 2 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 4 வரும். 2 × 2 4 வரும். பட் இங்கே எத்தனை 3 இருக்கும். ஸோ அப்போ இன்னும் பேலன்ஸ் ஆகாது. அதனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன், 3 போடுறேன். இப்போ இங்கே 6 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜன் நம்ம பேலன்ஸ் பண்ணோம். அதே போல் சல்ஃபர் ஆல்ரெடி 1 தான் இருக்குது. பட் காப்பர் இங்கே 2 இருக்குது. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஆக்சிஜன் தான் இப்போ ப்ராப்ளம். இங்கே 6 இருக்குது, இங்கே 3 தான் இருக்குது. ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ண இங்கே முன்னாடி 2 போட்டுக்கோங்க. இங்கே 2 காப்பர் வந்துடும். காப்பர் மொத்தம் இங்கே 4 வந்துடுமா. இங்கே 2 காப்பர் இருக்குது, இங்கே 2 காப்பர் இருக்குது. பட் இங்கே எத்தனை காப்பர் இருக்குது, 4 காப்பர் இருக்குது. ஆக்சிஜன் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 தான் இருக்குது. ஸோ இப்போ இதை பேலன்ஸ் பண்ண முன்னாடி 2 போடுங்க. முன்னாடி 2 போட்டிங்க அப்படின்னா எத்தனை வந்துடும் உங்களுக்கு, 6 ஆக்சிஜன் வந்துடும். ஆனால் சல்ஃபர் எத்தனை இருக்குன்னு பாருங்களேன், இங்கே 2 இருக்கா. ஸோ இப்போ இது பேலன்ஸ் பண்ண முன்னாடி 2 போட்டுக்குங்க. 2 போட்டோம் அப்படின்னா காப்பர் இங்கே 4, இங்கே பாரு எத்தனை காப்பர் இருக்குது, 4 ஆச்சா. சரி, இப்போ இதில் என்ன தேவையில்லாதது உங்களுக்கு, இதில் ஆக்சிஜன் திரும்பி தேவையில்லை. அப்போ திரும்பி இதே எடுங்க, Cu2O. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது எக்ஸஸாக என்ன இருக்கும் அப்படின்னா இதே மாதிரி இன்னும் Cu2S இருக்கும். ஸோ அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் இந்த சல்ஃபரோட சேர்ந்து என்ன மாடும், SO2 கேஸாக நம்மளுக்கு கிடச்சிரும். நம்மளுக்கு மெயினாக யாரை தேவைன்னா இந்த காப்பர் இருக்குல்ல. ஸோ அது நம்மளுக்கு காப்பர் கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இங்கே எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, 2. ஸோ அப்போது முன்னாடி 2 போடுங்க. இப்போ எத்தனை காப்பர் வருதுப்பா, இது ஒரு 4 + 2 மொத்தம் 6. ஸோ அப்போ இங்கே 6 வந்துடும். ஸோ உங்களுக்கு 6 காப்பர் SO2 கிடைக்கும். சரி, இதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அப்படின்னா இப்படி கிடைச்சதுலம்மா இந்த காப்பர் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளைஸ்டர் காப்பர் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கப்புறம் ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ணணும். சரிங்களா. ஸோ இப்போ ரிஃபைனிங் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் அப்படின்னா இந்த பிளைஸ்டர் காப்பர் எடுத்து ஹை பியூரிட்டியாக மாற்றணும். 100% இல்லை, ஒரு 99.9% பியூரிட்டியாக மாற்றணும்னா நீங்கள் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் பண்ணால் தான் அதை பியூரிட்டியை மாற்ற முடியும். ஸோ அதுக்கு ஒரு பீக்கர் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் 2 எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இப்போ இதில் இம்பியூரிட்டியாக இருக்கக்கூடியது இந்த சைடும் ஆனோடாவும், கேத்தோடு வந்துட்டு பியூராக இருக்க ஃபார்மு கேத்தோடாவும் வச்சுருக்கோம். இதில் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்னா எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆர் எலக்ட்ரோலைட் அப்படின்ட்டு இங்கே வாட்டர் மாதிரி போட்டிருக்கணுமா, இது எலக்ட்ரோலைட்டிக் சொல்யூஷன் ஆர் எலக்ட்ரோலைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் ஆனோடு என்னவாக இருக்குன்னா இம்பியூர் காப்பர் மெட்டல் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேத்தோடு பார்த்தீங்கன்னா பியூர் மெட்டல் இங்கே வந்து டெபாசிட் ஆகும். ஸோ இதில் காப்பர் சல்ஃபேட், இங்கே நான் எதுக்கு பியூரிஃபை பண்ண போகிறேன், காப்பரை. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் எடுத்துக்கணும். காப்பர் சல்ஃபேட் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ இங்கே சில்வர் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எடுத்துக்கிறது சில்வர் நைட்ரேட் அந்த மாதிரி. ஓகே, இப்போ இங்கே இந்த தண்ணி மாதிரி இருக்கலாமா, இதுக்கு பேர் எலக்ட்ரோலைட். இந்த குச்சி மாதிரி இருக்கலப்பா, இதுக்கு பேர் என்னென்னா எலக்ட்ரோடு. சரி, இப்போ நீங்கள் எலக்ட்ரிக் கரண்ட்டை பாஸ் பண்ணும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அயன்ஸ், இந்த காப்பர்லாம் இருக்குல்ல, இம்பியூர் காப்பர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களுக்கு
Cu2+ அது கன்வெர்ட் ஆக ஆரம்பித்து எங்கே போகும் அப்படின்னா இந்த சொல்யூஷனுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். இப்போ ஆல்ரெடி இந்த சொல்யூஷனுக்குள்ளே CuSO4 இருக்குல்ல, இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த CuSO4 பிரேக்கப் ஆகி இதில் இருக்கக்கூடிய இந்த காப்பர் எல்லாம் இது மேலே போய் டெபாசிட் ஆகும். இந்த ப்ராசஸ் கண்டினியூ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்போ இந்த SO4ஓட இதில் இருக்கக்கூடிய ஹை ரியாக்டிவ் மெட்டல், தேவையில்லாத ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அந்த SO4ஓட சேர்ந்துடும். ஸோ பேலன்ஸு லெஸ் ரியாக்டிவ் மெட்டல்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆனோடுக்கு கீழே அப்படியே டெபாசிட் ஆகிடும் இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம். ஸோ அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஆனோடு மட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூவாக நடந்துகிட்டே இருக்கும். அப்புறம் காப்பர் எல்லாம் இங்கே போயிட்டு திரும்ப இந்த சொல்யூஷன்லேருந்து எங்கே போக ஆரம்பிக்கும் அப்படின்னா உங்களுடைய எலக்ட்ரோடுக்கு மேலே போய் அப்படியே டெபாசிட் ஆகும். டெபாசிட்னால் படியிறது. ஸோ அப்போ படியும் பொழுது இதோட சைஸ் குறைஞ்சி இதோட சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு பியூர் காப்பர் கிடைக்கும். ஸோ இப்படி தான் காப்பரை ரிஃபைன் பண்ணுறாங்க. என்ன பண்ணாலும் சரி காப்பரை எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் பண்ணால் தான் ஒரு 99.9% பியூரிட்டியை மாற்ற முடியும்.